இன்றைக்கி காயல் சமையல் பகுதியில் நம்ம பார்க்க போகிறது சிம்பிளாக ஈஸியாக செய்யக்கூடிய ஒரு ஸ்நாக்ஸ் ஐட்டம். பசங்க ஸ்கூல் லீவில் வீட்டில் இருக்கிறாங்க. ஸோ ஏதாவது ஒரு ஸ்நாக்ஸ் அல்லது ஸ்கூல் விட்டு ஈவினிங் வந்தாலும் நீங்கள் இந்த ஸ்நாக்ஸ் ட்ரை பண்ணலாம். ரொம்ப சிம்பிளாக செய்யக்கூடியது. அல்லது இந்த ஸ்நாக்ஸை நீங்கள் ஏதாவது ஒரு வீட்டில் பார்ட்டினாலும் செஞ்சு கொடுக்கலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இதுக்கு முன்னாடி காயல் சமையல் பகுதியை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிட்டா நம்மளுடைய அப்டேட்ஸ் அப்பப்போ வந்துக்கிட்டு இருக்கும் உங்களுக்கு. இதுக்கு இப்போ மெயினாக தேவை ப்ரெட்டும் சீஸும் தான். பசங்களுக்கு ரொம்ப பிடிக்கும், நீங்கள் சொல்லவே வேண்டாம், அப்படியே சாப்பிடுவாங்க. ஸோ ஒரே மாதிரியே ப்ரெட்டில் சீஸை வச்சு கொடுக்குறத விட நீங்கள் டிஃப்ரெண்ட்டாக அப்படி செஞ்சு கொடுத்தீங்கன்னா பசங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ஒயிட் பிரெட் அல்லது ப்ரௌன் பிரெட் உங்களுக்கு எது விருப்பமோ அந்த மாதிரி எடுத்துங்க. இதில் ஓரத்தில் உள்ள ஸ்லைஸை எல்லாத்தையுமே கட் பண்ணிவிடுங்க. இதை நம்ம சேர்த்து வச்சிட்டோம்னா பிரெட் க்ரம்ஸ்க்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அமுல் சீஸ் நான் எடுத்திருக்கேன். எதுவாக இருந்தாலும் ஓகே. இந்த மாதிரி ஸ்லைஸில் உள்ளதை எடுத்துக்கிட்டிங்கன்னா இதுக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ ப்ரெட்டை கொஞ்சம் நல்ல அழுத்தமாக நல்ல மெல்லிஸாக கொஞ்சம் தேய்ச்சிங்க. இப்போ நல்லா அழுத்தம் கொடுத்துட்டு அதுக்கு மேலே நம்ம சீஸ் ஸ்லைஸை மேலே ஸ்ப்ரெட் பண்ண போகிறோம். உங்களுக்கு விருப்பப்பட்டுச்சுன்னா, டைம் அதிகமாக இருந்துச்சுன்னா உள்ளுக்குள்ளே நீங்கள் தக்காளி சட்னியோ அல்லது கொத்தமல்லி புதினா சட்னி அந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே இந்த சீஸை வச்சு நீங்கள் ரோல் பண்ணிக்கலாம். இதில் வைக்கக்கூடிய ஃபில்லிங் உங்களுக்கு விருப்பப்பட்டதும் வைக்கலாம். ஆனால் நிறைய வச்சிங்கன்னா ரோல் பண்ணுறது சிரமம் ஆகிடும். அதனால் இந்த மாதிரி வச்சு கொஞ்சம் நல்லா டைட்டாக ரோல் பண்ணிவிடுங்க. ரோல் பண்ணதை நீங்கள் அப்படியே பேனில் கூட கொஞ்சம் பட்டர் தடவி எடுத்துடலாம். ஸோ இதுக்கு மேலேயும் உங்களுக்கு இன்னும் நல்ல மொறுமொறுப்பாக கொடுக்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னா கார்ன்ஃப்ளவர் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எவ்வளோ தேவைப்படுதோ அதில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நான் கொஞ்சம் ரொம்ப தண்ணியாக இல்லாமல் ரொம்ப திக்காக இல்லாமல் ஓரளவு நல்லா கரைச்சி வச்சிங்க. ரஸ்க்கு தூளும் நீங்கள் ரெடி பண்ணி வச்சிங்க அல்லது பிரெட் க்ரம்ஸ் ரெடிமேடாக இருந்தாலும் ஓகே. இப்போ நம்ம ரோல் பண்ணி வச்சுருக்கிற ப்ரெட்டை லைட்டாக தான் நீங்கள் இது பண்ணணும், அதில் டிப் பண்ணணும். ரொம்ப நேரம் அதில் ஊற வச்சா ப்ரெட்டு ஊறி அதோட ஒட்டிக்கும். அப்புறம் அதை உடனே எடுத்து நம்ம பிரெட் க்ரம்ஸில் நல்லா கோட்டிங் கொடுத்து ரெடி பண்ணி வச்சிட்டா போதும். கொஞ்சம் கையில் ஒட்டுற மாதிரி இருக்கும். நம்ம பிரெட் க்ரம்ஸ் சேர்க்கும் போது அது நல்லா ஃபுல்லாகவே ஒட்டிக்கும். வீட்டில் இருக்கும்போது பசங்களுக்கு அந்த ஃபுல் ஸ்லைஸ் நம்ம கொடுக்கணும்னா அந்த மாதிரி கொடுத்துக்கலாம். இது நீங்கள் நிறைய பார்ட்டி ஃபுட் அப்படி நிறைய பண்ணணும் அப்படின்னா ஹாஃப் ஸ்லைஸு மீதி வேறு ஏதாவது ஸ்ப்ரெட் பண்ணி உள்ளே வைக்கலாம். அந்த வீடியோஸும் நம்ம அடுத்தாப்பில் பார்க்கலாம். ஸோ இதுக்கு இப்போ நான் ஒரு பேனில் கொஞ்சமாக தான் எண்ணெய் அல்லது பட்டர் விடணும். நிறைய விட்டிங்கன்னா அது சீக்கிரம் உள்ள சீஸ் மெல்ட் ஆகி ரொம்ப இதாகிடும். அதனால் லைட்டாக தான் பட்டரோ அல்லது எண்ணெயோ இதில் சேர்க்கணும். அதே மாதிரி ரொம்ப நேரமும் பொரிய விட்டிங்கன்னா பட்டர் ஃபுல்லாக உள்ளே இருக்கிற சீஸ் ஃபுல்லாக மெல்ட் ஆகி வெளியில் வந்துடும். அதனால் வெளியில் பக்கம் கொஞ்சம் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் லைட்டாக திருப்பி விட்டு நம்ம ஃப்ரை பண்ணி எடுக்கணும். ஸோ நம்ம அப்படியே கூட நம்ம சாப்பிட கொடுத்தாலும் பசங்களுக்கு இப்படி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக கொஞ்சம் ஃப்ரை பண்ணி கொடுத்தா பசங்களும் சரி, வீட்டில் ஏதாவது ஒரு பார்ட்டி அந்த டைமில் இப்படி வச்சு கொடுக்கும்போது ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. அப்படி உங்களுக்கு இவ்வளோ பொறுமையாக இல்லைன்னா டீப் ஃப்ரை பண்ணும்போது சட்டுன்னு போட்டு எடுத்துடுங்க. ரொம்ப நேரம் டீப் ஃப்ரை பண்ணிங்கன்னா அது உள்ளது மெல்ட் ஆகி அந்த இதுவே உங்களுக்கு உடஞ்சிடும். அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக பட்டர் போட்டு நீங்கள் ஃப்ரை பண்ணி எடுக்கும்போது சரியாக இருக்கும். கோல்டன் ப்ரௌன் ஆன உடனே நம்ம எடுத்துடலாம். இதை கொஞ்சம் நல்லா பதமாக பொரிச்சு கோல்டன் ப்ரௌன் ஆனோடனே எடுத்துருங்க. அதை ஒரு டிஷ்யூ பேப்பரில் எடுத்து வச்சோடனே ஆயில் எக்ஸ்ட்ராவாக உள்ளதை அப்சர்வ் பண்ணிவிடும். இதை நம்ம அப்படியே சாஸோட அல்லது மயோனீஸோடு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இதை ஒரு கிண்ணத்தில் வைக்காமல் இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி கொடுத்தா பசங்க ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக விரும்பி சாப்பிடுவாங்க. ஃபங்க்ஷன் டேபிளில் பார்ட்டி டேபிளில் நீங்கள் இந்த மாதிரி டிசைன் பண்ணி வைக்கும்போது பார்க்குறதுக்கு நல்ல ஒரு அட்ராக்டிவாக இருக்கும். ஸோ சுவையான சிம்பிளான ஒரு ஸ்நாக்ஸ் ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் கட்டாயமாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கருத்துக்களை ஷேர் பண்ணுங்கள். காயல் சமையல் பகுதி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள்.